6 மாதம் எவ்வளோ பெற்றோருக்கு 6 மாதம் வந்து இங்கே தங்கி இருக்காங்க. ஸோ அதனால் உறவு வளர்க்கிறது அதிகமாக அம்மா வரல முடியாது, நம்ம தூரே முடியாது. அதோட முடிஞ்சிடல ஒரு நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் என் அம்மா அப்பா கூட்டியாருங்க, அதுவும் உங்கள் பொண்டாட்டி பிரசவத்துக்காக கூட்டியாருங்க. அதுவும் ஒரு காரணம். அதே ஒரே காரணம், வேற என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்கு. ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே சொல்கிறேன். எல்லாரோட பர்த்டேவுமே நாங்கள் வந்து பர்த்டே ஆனிவர்சரி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு அந்த எஃபர்ட் நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் தான் ஜூம் கால் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணுவோம். எனக்கு மறுபடியும் இருக்கிறேன். ஒருத்தருக்கு பர்சனல் வாழ்க்கை சொன்னதுனால உங்கள் உறவு ஃபேமிலியும் சேர்த்து ஜூம் காலில் ஒரே டைமில் அட்டென்ட் பண்ணும்போது எல்லாரும் சேர்த்து பேசுகிற வாய்ப்பை க்ரியேட் பண்ணணும். அந்த எஃபர்ட்டை க்ரியேட் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே ஒர்க் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப்ங்கிறாங்க. நடந்துச்சு இப்போ 2 வருஷம் ஆஃபீஸில் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணி ரொம்ப சக்ஸஸ் முயற்சி செய்தால் ஃபுல் ஃபேமிலி. ஓகே, இந்த பக்கம் மனம் இருந்தால் மார்க்கு வந்து, இந்த பக்கம் உள்ளூரில் தான் சொந்த பந்தம். இதான் உங்கள் கணக்கு, ரைட்? இனிமே என் பேச்சு தான், உனக்கு மட்டும் வாணி, நீ குறிப்பிட்ட சொல்ல. ஓகே போச்சா? ஐயோ சாரிம்மா. நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் தான் உங்க இஷ்யூ. சொல்லுங்கள். இந்த கொரோனாவில் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். எல்லாரும் ஃபோனில் மட்டும்தான் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தோம். யாரோட உறவுகளும் செத்து போயிடல. நிறைய பேர் ஆளே செத்து போயிட்டா கொரோனாக்கு அப்புறம் உண்மையிலே ரிலேஷன்ஷிப் ஒரு கேப் வந்து ஒரு ஸ்டடி சொல்லி உண்மையாகவே கொரோனாக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காங்களா, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது ஒரு சின்ன வீக்கம், ஐ மீன் சின்ன தளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, தேங்க்யூ. ஆக்சுவலாக கொரோனாக்கு அப்புறம் ஒரு சின்ன ஃபால் வந்து கண்டிப்பாக கேப் வந்துருக்கு. பட் 2% இங்கே இருக்கிறவங்களாம் இங்கே இருக்காங்க. பட் இருக்காங்க இல்லையா 2 பேர்? உசுரோட இருந்தால் போதும். ஓகே ஃபைன், நம்ம பார்க்கறதுக்கு வருவோம். அப்பா காவியா சொன்னதுலேருந்து தான் பேர வந்து மீரா, உன் பேர் நீ காவியா மாதிரி அடிக்கடி காவியா ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டே தான். எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் அவைலபிளாக இருப்பாங்க. இல்லை அதே தான் மீரா சொன்னது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் ஸ்ட்ரீட், இந்த சைடுக்கு மட்டும் கிடையாது. உறவில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று மெயின்டைன் பண்ணுறது, இன்னொன்று ஸ்ட்ரென்தன். இந்த மெயின்டைன் பண்ணுறது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுங்கிறதுல பெரும்பாலும் நம்ம செய்கிறது மெயின்டைன் பண்ணுறோம். ஏன் உறவை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, உறவை பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் அவசரத்துக்கு வந்தான், அதனால அவன் நல்ல சொந்தக்காரன். நான் கடன் வாயால் கேட்கல, அவன் கொடுத்தான், அதனால அவன் நல்ல சொந்தக்காரன். கல்யாணத்துக்கு எனக்கு கூட நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சான், அதனால அவன் நல்ல சொந்தக்காரன். அப்போ உறவை நம்ம எங்கூட கனெக்ட் பண்ணுறோம்னா கொடுக்கல் வாங்கலோடு கனெக்ட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம எல்லாரும் மெயின்டைன் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிறோம், நம்ம வேலை செய்யும் பக்கத்தில் 2 கிலோமீட்டர் இளவாய் போட்டோம். நீங்கள் இளவாய் போட்டு பேசாமல் இங்கே இருக்கீங்க, எங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். சரி நாங்கள் எடுத்துக்கோம். அப்புறம் வந்துங்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்க, அவன் ரொம்ப நாள் சும்மா இருந்துச்சு, சரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்போ பக்கத்தில் இருக்க அண்ணன்ட்ட கூப்பிட்டு சொல்லுவீங்க, அண்ணன் இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை, யாரோ ஒருத்தன் செங்கல் வச்சுட்டானா, அப்போ அவன் போயிட்டான். நம்ம எதுக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ண பார்க்குறோம்? நான் வெளியிலே தூரத்தில் இருக்கிற போது என்னுடைய கிரவுண்டில் எனக்கு பிரச்சனை வந்தா எனக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக இங்கிட்டு மெயின்டைன் பண்ணணும். அந்த பக்கத்துலேருந்து நம்ம என்னதான் ரூபாயில் சம்பாதிச்சாலும் அவன் டாலரில் சம்பாதிக்கிறான். டாலரில் சம்பாதிக்கிறப்ப அவனுக்கு சௌகரியம் இருக்குது. 2வது நாளைக்கு ஏன் பிள்ளைய அமெரிக்காக்கோ கனடாக்கோ அனுப்பணும் போகணும்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ங்கிறது எனக்கு வேணும். அப்போ உங்களுக்கு நான் ஒரு கூடுதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். இதுக்கு பேர் மெயின்டெனன்ஸ். இந்த 2 மெயின்டெனன்ஸ்லையும் ஒரு பொய்த்தனம். எப்போதுமே மெயின்டெனன்ஸுங்கிறது உண்மையானது கிடையாது. மெயின்டெனன்ஸுங்கிறது நீக்கு போக்குகளோடு கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி. ஏன்னா இந்த மெயின்டெனன்ஸ் யாரெல்லாம் பண்ணணும்னு கவனிச்சு பாருங்க. உங்கள் பொருளாதார மட்டத்தோடு இருக்கிறவர்களோட தான் இந்த மெயின்டெனன்ஸ் பெரும்பாலும் நடக்கும். இப்படி நான் சொல்றதை நீங்கள் குறைய அனுப்பிடுறேன், நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், சரியா? நம்முடைய பொருளாதார மட்டத்தோடு கூடிய கூட இந்த மெயின்டெனன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். ஊரில் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பணக்காரரை முதல் வரிசையில் உட்கார வைக்கிறாங்க, என்ன மெயின்டெனன்ஸ். அதே சொந்தத்தில் தாய்மாவை 4வது வரிசையில் உட்காந்துருப்பார், அவர் ஏழையாக இருப்பார், அவர்கிட்ட பெருசாக காசு இருக்காங்க. அப்போ அவரோட கூடியாடி இருக்கணும் இல்லையா, அவரால் எனக்கு மட்டும் பெரிதாக ஆக போகுது கிடையாது இல்லையா? சொந்தக்காரங்களை விட சில நண்பர்களோடு நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கு. ஏன்னா அவசரம் அவன் தான் ஓடி வருவான். அப்படிங்கிறப்ப அதை மெயின்டெனன்ஸ். பட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஸ்ட்ரென்தனிங் த ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ். ஸ்ட்ரென்தனிங் த ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ். அதனால தான் நான் மீரா சொன்னதை திரும்ப இங்கே ரீஇன்ஸ்டேட் பண்ண பார்க்குறேன். ஏன் ஸ்ட்ரென்தனிங் இஸ் இம்பார்ட்டன்ட்னா, மெயின்டெனன்ஸ் வழியாக உங்களுக்கு கிடைக்க போகிறது நான் ஒரு சின்ன கேரண்டி கிடையாது. நான் தனி ஆள் கிடையாது, எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. எனக்கு இந்த ஆபத்து இருந்தால் இது நடக்கும், அவர்கள் வருவார்கள். எனக்கு இந்த சௌகரியம் ஏற்படுத்த போது அதை சரியாக செய்வார். என்கிட்ட ஒரு $40,000 சேர்த்து வச்சுருக்கேன், அது ஊருக்கு கொஞ்சம் அனுப்பி விடுறேன், ஏதாவது நல்ல இடத்துல ஒரு இடம் வாங்கி
இருக்காருப்பா அப்படின்னு கேட்கிற நம்பிக்கையான ஒரு ஆள் உங்களுக்கு கிடைப்பான் மெயின்டெனன்ஸ் வழியா. சரியா? மெயின்டெனன்ஸ் வழியா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஸ்ட்ரென்தனிங்கிறது அது கிடையாது. நாளைக்கு பின்னைக்கு ஊருக்கு வந்துச்சுன்னா என் தங்கச்சி வந்து தடுமாறிடக்கூடாதுன்னு இருக்க நிலத்துல தங்கச்சியோட இடம் எதுன்னு அதுல புழங்காம ஃபென்சிங் போட்டு ஒரு அண்ணங்கார ஊர்ல உட்காந்துருப்பான்ல, அதுதான் இமோஷன். தட்ஸ் த கால் த ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்க அவங்க எதுவும் தரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நம்ம உறவுகளை எப்போது எதோட கனெக்ட் பண்றோம்னா கொடுக்கல் வாங்கலோடு கனெக்ட் பண்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலா இருக்கு. ஸ்ட்ரென்தன் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மினிமம் கேரண்டியை தண்ணி மைண்டில் இயல்பாக ஒரு நம்பிக்கையும் ஃப்ரீடமும். நம்ம உறவை எப்போது எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது கோல்டில் எனக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ணன் நீங்க 40 வயசுக்கு மேலே பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் சொல்றீங்களா அவங்களோட பேச முடியாது, நேராக போக முடியாது, தொட்டு புழங்க முடியாது அப்படிங்கிறீங்க. ரைட்டா? அண்ணன் தம்பிகள் 45 வயதுக்குள்ள நீங்க அக்கா தங்கச்சிலாம் கவனிச்சு பாருங்க. ஒரு கல்யாண வீட்டில் போனீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க இங்கே கனடாவில் போயிருப்பீங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்ற 2 சிஸ்டர்ஸும் தமிழ்நாட்டில் எங்கேயும் இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டில் சந்திச்சு அந்த 4 சிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி புடவை கட்டி ஒரே மாதிரி மேக்கப் பண்ணி யாருமே சேர மாட்டாங்க. 4 பேர் ரூமா உட்காந்து பேசுவாங்க. பேசி சிரிச்சுட்டே இருப்பாங்க. என்னதான் பேசுறாங்க தெரியாது. ஆனா இதே மாதிரி 2 அண்ணன் தம்பி ஒருத்தர் அமெரிக்கால இருந்து கனடாவிலேருந்து வந்திருப்பான். அந்த ஆளுக்கு உட்காந்து அவன் அங்கிட்டு திரும்பி அங்கிட்டு உட்காந்துருப்பான். பேசாம இருப்பான் 2 பேரும். ஏன்னா பேசிக்க, ஆனா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசிக்கிட்டு அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எக்ஸ்பிரசிவா இருந்தா தான் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ஆனா அவங்களோட எக்ஸ்பிரசிவே கிடையாது. என் தந்தை 2020 இறந்து போனார். எங்க பெரியப்பா அவரை விட 4 வயது நம்ம மூத்தவர். ஒரு 7 வருடத்துக்கு முன்னால ஊர்ல ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம போயிருந்தோம். எங்க பெரியப்பா இப்படி உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் அங்க ஒரு கீத்து கோட்டையை பார்த்து உட்காந்துருக்காரு. எங்கப்பா இங்க உட்காந்துருக்காரு. நான் நடுவில் நிற்கிறேன் இங்க. அவரு அங்கேருந்து ஒன்று சொல்றாரு. அதெல்லாம் வேலை அது எதுக்கு அப்படி அப்படி படம் சொன்னார். இவர் சரின்னாரு. சரின்னாரு. அதுக்கப்புறம் இவர் எங்கப்பா திருத்தமா பேசக்கூடியவர். அது 3ஆவது இடம்தான் பேசுவேன் நான் பார்த்து. சரிப்பா அப்படின்னாரு இவர். ஏன்னா நீங்க இதே பேசுறீங்க புரியலும் புரியல அப்படி இல்லை. ஆழ்ந்த உறவில் வார்த்தைகள் பேசாது, மனசு பேசு. ஆழ்ந்த உறவில் வார்த்தைகள் பேசாது, மனசு பேசு. That's why I said that strengthening the relationship. நீங்க இது அனாமதேயமா அப்பப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸை சந்திச்சிருக்கலாம். ஒண்ணுமே இருக்காது, மைண்ட்ல எந்த சலனமுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, பிளாங்கா இருக்கும். சும்மா ஜன்னல் ரோட்டில் உட்காந்துருக்கல, திடீர்னு அம்மா மைண்ட்ல வருவான். அம்மாவுடைய ஞாபகம் வரும். சும்மா ஏதோ ஒன்று தோணும், சீரியஸாலாம் இருக்காது. அம்மா ஞாபகம் வரும். அப்படியே லேசா சீரியஸ் ஆகும். செல்போன் அடிக்க எடுத்து பார்த்தா அம்மா அடிப்பான். ஏடா இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கும் போது அம்மா கூட்டது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய frequency, that's called the relationship or strengthening the relationship. உணர்வதுதான் ரிலேஷன்ஷிப், ப்ரூவ் பண்றது கிடையாது. உணர்வதுதான் ரிலேஷன்ஷிப், ப்ரூவ் பண்றது கிடையாது. ஆனா எக்ஸ்பிரசிவா இருக்கிறப்ப சில செக்மெண்ட் இப்படி உண்டு. எதுக்காக வச்சிருக்காங்கன்னா சில பேரால அதை உணர முடியாது, சொல்லாமலேயே உணர முடியாது. அதுக்காக தான் சொல்லுவாங்கல்ல, பெண்கள்லாம் பேசுவாங்க. பெண்ணும் பேச்சில் தான் அவங்க ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? யாராவது ஆண் பசங்க நண்பர்கள்லாம் கவனிச்சிக்கலாம். 50 வயசுல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லிக்கவே மாட்டாங்க. நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் இன்னும், அவனை விட்டு நான் இருக்க மாட்டேன், என்னை விட்டு அவன் இருக்க மாட்டேன், அப்பெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏர்போர்ட்டில் 4-7 வருஷம் கழிச்சு அங்கேருந்து வருவான். இவன் போயிட்டு எட்டி உதப்பான். கட்டிலாம் முடிக்க மாட்டாங்க, கதறவே மாட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து அண்ணன் சொன்ன மாதிரி இந்த அன்பு பாராட்டிடுவாங்க, நேரம் வாங்கிட்டு போயிடும். பிகாஸ் ஒன்றை வெளிப்படுத்துவது அன்பென்றால் வெளிப்படுத்தாமையும் அன்புதான். வெளிப்படுத்தல் தான் அன்பு நீங்க நினைச்சிருக்கீங்க. அதனால பல கணவர்கள் மேல பெண்களுக்கு கோபம். இஸ் நாட் எக்ஸ்பிரஸ். அவனை வெளிப்படுத்த தெரியாது. அது ஒரு இயலாம், உள்ளுக்குள்ள இயலாமையின் குறியீடு. ஆனா அப்படிதான் இருக்கும். 12 வருஷத்துக்கு கல்யாணம், 12வது கல்யாண நாள், கல்யாணத்துக்கு மஞ்சள் கலர் புடவை எடுத்தோம். அதே மாதிரி புடவை இந்தியாவில் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வச்சு அங்கே நேராக போய் கலரை பார்க்க சொல்லி அது கரெக்டாக இருக்கான்னு கேட்டு அதே இது அவ்வளோ செலவுக்கு நீங்கள் வாங்கியாந்து அன்னைக்கு காலையில் கல்யாணம் நாள் அன்னைக்கு கட்டிக்கிட்டு அப்படி நின்னா இட்லி முலாப்படி திருட்டு பேசாமல் அவங்களும் ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னா ஒன்றும் லேடி அப்படிதான். அதுக்கப்புறமா சொல்லுவோம், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, நீலாம் ஒரு மனுஷனா, இதாக்கும் அதாக்கும், இதுக்கு உரம் உட்காந்து அழுவாங்க. வேற கல்யாண நாள் நீ மறந்துட்ட, இது பண்ணிட்ட அப்படின்னு. அப்போ கூட அவர் சொல்லுவாரு, இதையும் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறேன். அப்போ கூட இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? ஏன்னா அன்பு என்றால் நீ அதை வெளிக்காட்ட வேண்டும், உறவு என்றால் நீ அதை நுட்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இந்த வெளிக்காட்டுதல் எல்லாமே மெயின்டெனன்ஸ் தான். நுட்பமான உறவு வெளிக்காட்டு.
ஒரு தாத்தா இருப்பாரு, ஒரு பாட்டி இருப்பாங்க. எங்க அம்மா அந்த கதையை சொல்லியிருக்காங்க. எங்க தாத்தா வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அவர் கடையிலேருந்து வந்து பிசினஸ்லாம் வச்சிருப்பாங்க. கடையிலேருந்து வருவாரு. சின்ன பிள்ளையா இருக்கப்ப பிள்ளைங்களாம் ஹாலில் இருக்குவான். அவர் வந்து இந்த அதை எடுப்பார். ஓடி போய் அந்த ரூம்ல உள்ள போயிட்டு எதை எடுக்க சொன்னாலும் தெரியாம உள்ளே எடுப்பாங்க. ஒரு 2-3 தான் அதை எடுக்க சொன்னா எடுக்காம வந்தா நீ போடா அப்படின்பாங்க. ஒரு பையன் அவன் போவான். அவர் ஒரு 6 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க 9 பிள்ளைங்க நமக்கு இப்படி போனா உள்ள 4-5 பேர் நிப்பாங்க கையை பசங்க என்னன்னே தெரியல. அதை எடுத்தார் அப்பா எதை எடுக்க சொன்னாங்க. அப்புறம் அவன் மனைவி அந்த பக்கம் காஃபி எடுத்துட்டு வரப்ப இந்த அதை எடுக்க பிள்ளைகளை சொன்னா அதை எடுக்கவே மாட்டேங்குது. அந்த ஆள் ஒரு பிள்ளைகிட்டையாவது எதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான். அந்த மனுஷன் அதை எடுன்னு சொன்னான். அதை எடுன்னு சொல்ல உடனே இவங்க உள்ள போய் இப்படி பார்த்தா 5 பிள்ளை நிற்கும். கையை பசங்க அழுது நிற்பாங்க. என்னன்னா அப்பா அதை எடுன்னு சொன்னாரு, எதை எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அசால்ட்டா பீரோவை திறந்து அவர் வந்த உடனே மாற்றிக்கொள்ளுகிற பனியனை வேட்டியை எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. அதை எடுன்னு சொல்ற கம்யூனிகேஷன் தான் ஆழமான கம்யூனிகேஷன். அதை எடு அப்படிங்கிறதா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிரசிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஊர்லயுமே ஆழமான உறவு என்பது எக்ஸ்பிரசிவ்னஸ்லேருந்து வர்றது கிடையாது. அவங்க சொன்ன பாயிண்ட் இவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நீங்க பிசிக்கலா பிரசன்ஸா இருக்கிறப்ப ஒரு வேல்யூம் உங்களால கிரியேட் பண்ண முடியுதுல, அதை விட வேக்யூமால தான் பெரிய வேல்யூமை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் இருந்தால் அந்த இடத்தில் ஏற்படுத்துகிற மகிழ்ச்சி ஒரு உறவை தரும் என்றால், நீங்கள் இல்லையே என்கிற ஏக்கம் தரக்கூடிய நெருக்கம் இருக்குல்ல, அது அதை விட பெரிய. ஆனா அந்த நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கான உண்மை உங்களிடம் இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க வெளிநாட்டில் இருந்து கொண்டு இருக்கும் போது எல்லாருக்கும் ரியாலிட்டி தெரியும். 25,000 மைலுக்கு அங்கிட்டு இருக்கிறவங்க வருஷத்துக்கு 2 தடவை வர முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அது ஒரு காலம் அமெரிக்காலே கனடாலே இருக்கோம்னா பணக்காரன் நினைச்சிட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரியும். வந்தாங்கன்னா நாம ஏதாவது செஞ்சு அனுப்பிவிடுவோம். நான் பாவம் ஒரு ஜூலை மாசம் லீவ்ல கிளம்பி வந்தா ஜோலி முடிஞ்சு வச்சு 4 பேர் கொண்ட குடும்பம் வருஷம் முழுக்க சேமிச்சு வச்சிருந்த காசை ஒரு விடுமுறையில அழிஞ்சு போயிருந்தா ஊருக்கும் தெரியுங்க. அதனால நீங்க ஊருக்கு வரலன்னா பெருசாலாம் வருத்தம்லாம் பட்ட மாட்டாங்க. நீ இதுக்காண்டி செலவு பண்ணி 7 தடவை கல்யாணத்துக்கு போவாது. இதுக்கு சரியா? இப்போ when God become a global village, the issue is not whether you are physical or not. The thing is, what is an attitude that you carry? எனக்கு மறுபடியும் I go to மீராக்கு ஃபீலிங் இருக்குல்ல, this is enough. நீங்க உங்கள்ட்ட ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, என் கசின்ஸோட என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல பிகாஸ் we have different டேஸ்ட்னு சொல்றீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஒரு கவலை இருக்குல்ல, என் கசின்ஸ்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியுங்கிற கவலை இருக்குல்ல, that is enough. That will be a good relation. ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். ஏன்னா you are not trying to maintain. You honestly want to be with them, right? நம்ம ஊருக்கு இந்த பாட்டி வர வந்திருக்கலாமே, அது ஜெயினா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. டோன்ட் ட்ரை டு மெயின்டைன். இந்த சைடில் இருக்க ஆளுங்கள்டே சரி, இந்த சைடில் இருக்க ஆளுங்கள்டே அதை தான் பார்க்கணும். அதனால நீங்கள் பணத்தை ஒரு காலம் எடுக்கிறீங்க. இங்கிருந்து நாங்கள் சம்பாதித்தவர்களுக்கு கொடுப்போம், அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சி அடைவார். அதெல்லாம் செய்ய மாட்டோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? லட்சத்தில் சம்பாதிங்கன்னா 10,000 அவருக்கு போறேன். இதெல்லாமே உங்கள் வருத்தம். அதாவது அங்கே நான் நேரில் போய் நிற்கல, அந்த கல்யாணத்துக்கு கூட போய் என்னால் இருக்க முடியல அப்படிங்கிறது நெருக்கடி. இது ஒரு நெருக்கடி, அவ்வளவுதான். இது நீ என்னன்னு சொல்லிட்டுமா, இவங்க சொன்னாங்கல்ல, நாங்களாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பகுதியில் நீங்களாம் அமெரிக்கா வர ஆளுங்க, நாங்களாம் பெரும்பாலும் சிங்கப்பூர், துபாய், மலேசியா இந்த சைடில் போகிற ஆளுங்க தான் பெரும்பாலும் அங்கிட்டு இருப்போம். இதெல்லாம் வேறு தான். கேரளா, துபாயெல்லாம் வந்து இப்போ இது கனடா, அமெரிக்காலாம் லேட்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு தான் அவர் வருவார். பொண்ணையே ஃபோட்டோவில் தான் பார்ப்பார். கல்யாணம் பண்ணுவார், 3 மாதம் தான் இருப்பார், கிளம்பி போயிடுவார். பிள்ளை பிறந்து 4 வருஷம் கழிச்சு துபாயிலிருந்து வருவார். இந்த அளவுக்கு தொலைபேசிகள் அப்போது கிடையாது. தெருவில் ஒருத்தவங்க வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். ட்ரங்க் கால்னு சொல்லிட்டு புக் பண்ணணும். அந்த ஃபோனை கேட்டவுடனே தலை தெரிச்சுட்டு தம்மா ஓடி வருவாங்க. அதுக்குள்ள காசு போயிடும். அவர் சம்பாதிக்கிற காசில் பெரும் பணத்தை அவர் இதுதான் பண்ணுவார். குழந்தையோட குரல் அப்பான்னு சொல்லு நம்ம தான் சொல்லி சொல்லி பழக்கம். 4 வருஷம் கழிச்சு அந்த ஆள் வர்றப்ப பிள்ளை ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கும். எப்படி கட்டி பிடிச்சிச்சு? அப்பாவை பார்த்ததில்லை, அப்பாவின் ஸ்பரிசம் தெரியாது, அப்பாவின் மூச்சு காட்டு பட்டதில்லை, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் படுத்துட்டு கடல் பண்ணி சந்தோஷப்பட்டதெல்லாம் கிடையாது. there is nothing. விஷுவலாக கூட பார்த்தது கிடையாது. எப்படி நடந்துச்சு? அந்த தந்தையை அவருடைய தூரத்தை தாய் அன்பின் வழியாக குறைத்து அப்பா என்கிற மனிதரை அவன் உடம்புல மனசுல ஏற்றி வச்சிருக்கான். that's a success of mother. how to keep distant relationship? இப்ப காதலர்களுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாதது போலவே என்ன பண்ணி கூட்டிகிட்டே வந்துடுறாங்க. டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியா இருக்கு, கஷ்டமா இருக்குங்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பே கஷ்டங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்களோ. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம்.
தாத்தா கிளம்பி பர்மாவுக்கு போயிருப்பார். திரும்பி வராத தாத்தாக்கள் நிறைய உண்டு. பர்மாவில் தான் அவர் இன்னமும் இருக்காத கடைசி வரைக்கும் அந்த திசை நோக்கி கும்பிட்டு செத்து போன பாட்டியெல்லாம் உண்டு. அந்த ஆள் அங்கே போனவருக்கு அங்கே ஒரு கல்யாணம் அந்த ஆள் மட்டும் செத்து அங்கே வந்துருவான். அது பட் த பிலீஃப் மேட்டர்ஸ். உறவு போயிருமோ நீங்க நினைக்க உறவு போயிடும். அது போக அது ரொம்ப கீழாக பிளட் திக்கத மாட்டேன் ரெடி தானே. அப்ப நம்ம என்ன பண்றோம், நீங்க எல்லாரும் ஒரு சமாதானம் சொல்லிக்கிறீங்க. இந்த சைட்ல நான் ஒன்னே தான் கவனிச்சேன், உங்களால உறவுகளை மெயின்டைன் பண்றது சில நேரத்தில் சிக்கல் வருது, எரிச்சலா இருக்கு அப்படின்னா ஊர்லயே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர்லயே அப்படிதான் இருக்கு. நீங்க ஊர்ல இருந்தாலும் சேர்த்தா, உள்ளூர்ல இருந்தாலும் சேர்த்தா, வெளியூர்ல இருந்தாலும் சேர்த்தா, அங்கே யாரெல்லாம் பெருசாலாம் வர்றதில்ல பஸ் அப்படிலாம் வர்றதில்லை. அவனு வெக்கேஷனுக்கு போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் மாசம் ஒரு தடவை வந்தா வந்து கோயில் போறது, மொட்டை அடிக்கிறது, அப்புறம் எல்லா வீட்டுக்கு போறது, அந்த முறவாசெல்லாம் பண்றாங்க. அங்க உள்ளூர்ல அதுவும் வரலாம் கிடையாது. அங்கதானே இருக்கான். அப்படின்னா ஒன்றும் பெருசாக இருக்கிறது கிடையாது. நீங்களாம் ஏதோ பழைய படம் பார்த்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டிவி சீரியல்லாம் பார்க்காதீங்க. சீரியலை மட்டும் அப்படி வரும். அதே குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, எப்போதும் அவங்க அதை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 6 பேர் இருப்பாங்க, ஒரு மாமியார் இருப்பாங்க, அவங்க அந்த குடும்பத்தையே வழி நடத்துவாங்க. ஏன் இட்லியில உப்பு ஒரு கல் கூட போச்சு 3 நாள் அந்த எபிசோட் வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. பாசி வீட்டில் செய்யறதே நீங்களே என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? ஒரே ஒரு வடை. ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க என்ன வேணாலும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு வந்து நான் காலையில் இட்லி ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னோன்னே, நான் என்ன இப்படி பண்ணுறேன், ஒரு பொண்ணு இட்லி ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லியம்மா கட் பண்ணா பின்னால் அது கொடுத்து ஒரு பொண்ணு காலையில் காஃபி ஆர்டர் பண்ணேன்னு காஃபி ஆர்டர் பண்ணேன் அப்படி நான் என்னப்பா உன்னைய தூக்கி சாப்பிட்டு இந்த பொண்ணு. அடுத்து பின்னால் ஒரு பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்க எரிச்சலா இருக்கு, வாட்டர் ஆர்டர் பண்ணேன்னு நான் இந்த பொண்ணுகிட்ட தெய்வமே தப்பா பேசிட்டேன். See, wherever you are, the issue is not the distance. The issue is the mental distance. மனரீதியாக நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீர்களா இல்லையா என்றுதான் முக்கிய தொலைவில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதல்ல முக்கியம். ஓகே, மனுஷனுக்கு இமோஷனல் பாண்டிங்கிறது எக்ஸ்பிரசிவாகவே எப்போது இருந்து பழக்கிட்டோம். அதுவும் சமீப காலங்களில் என்னன்னு கேட்டோம்னா, நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ் அதிகமாக ரொம்ப எக்ஸ்பிரசிவாக ட்ரை பண்ணும். ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப சாதாரண ஆள் போல இருக்கும். நம்ம அப்பாக்கெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பிரசிவ் இல்லையா, அம்மாக்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. உங்கள் மாமாக்கெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பிரசிவ்லாம் அவ்வளோ கிடையாது. உங்கள் அப்பா என்ன உங்கள் அம்மாட்ட எப்போ கட்டி பிடிச்சி ஐடியா சொல்லி என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை உங்கள் அப்பா கடைக்கு போனப்போ உங்கள் அம்மா வாசலில் வந்துட்டு டாட்டா காட்டியா இருப்பி வச்சாலும் முன்னே வச்சு பார்த்துட்டு போனாரா என்ன? உங்கள் அம்மா கையை பிடிச்சவர் என்னைக்காவது கோயில் திருவிழா போய் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இப்போலாம் ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கிற இப்படி நிற்கலைனாவே அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டு. மனிதத்துக்குள் நம்பிக்கை குறைய எக்ஸ்பிரசிவ்னஸ் அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம். அன்புங்கிறது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ், ரிலேஷன்ஷிப் ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். அது இயல்பா இருக்கு, அது வாட்டு டிஸ்டன்ஸ்லாம் இங்கே விஷயமே கிடையாது. எல்லாமே ஹாஸ்டல் பிள்ளைங்க படித்தாங்க, பிரியமில்லாமல் போயிட்டாங்களா? வெளிநாட்டில் வேலைக்கு போனா பிரியமில்லாமல் போயிட்டாங்களா? அப்பாக்கள் எவ்வளவு பேர் இங்கே எவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் இந்த முந்திர ஜென்ரேஷனை சேர்ந்தவங்களால தான் தெரியும். அப்பாக்களை பிள்ளைகள் சந்திக்கவே முடியாது. 80களின் காலத்துலலாம் நம்மகிட்ட பெரிய அளவுக்கு வறுமை, இவ்வளவு தூரம் பொருளாதாரம் ஒரு கடை கட்டி வச்சிருப்பார். பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு மேலே அப்பா கடைக்கு போயிடுவார். பிள்ளைங்களாம் தூங்கின பிறகு தான் கடைக்கு வருவார். பிள்ளைங்க தூங்கினதை எழுப்பி மடியில் போட்டு காராச்சாரம் பக்கடாவை கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு படுப்பார். அப்பாவை ஒரு நாளும் சந்திப்பது அவ்வளவு எளிது சாத்தியம்லாம் கிடையாது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் இணக்கம் இல்லாமலா போயிடுச்சு இல்லை. அப்போ என்னன்னா 2 பேருக்கு சந்தேகம். உங்களுக்கு நாம உள்ளூர்ல இல்லாததுனால நம்மளால உறவை பெற முடியலைன்னு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு உள்ளூர்ல இருந்திருந்தாலும் உறவை பெற முடியாதுன்னு சந்தேகம். ஆக மொத்தத்துல இதுக்குள்ள ஒரு உள்ளீடான ரகசியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? யார் இந்த உறவு பேரெல்லாம் உறவை முயற்சியே பண்ணலைன்னு அப்பா நாத்து தொல்லை இல்லாம வந்து சேர்ந்துட்டோம். நீங்க நானே ஓகே உறவை காப்பாத்துறேன்னே சொல்லிக்குவோம், ஊருக்கு மட்டும் போயிட மாட்டோம். இவ்வளவு தூரம் கவலைப்படுறீங்களே ஏழைகளா, ஊருக்கு வந்து கேட்கிறேன். டெய்லி கோயிலுக்கு போகலாம், போற வழியில தாத்தாக்கு பார்க்கலாம், மாமா பார்க்கலாம், சித்தி சித்தப்பா அம்மா அம்மாப்பா. நம்ம KS ராஜா அவர் சொல்லுவார்ல, அம்மா அம்மம்மா அப்பா அப்பப்பா மற்றும் இலக்கம் 354 எல்லாரும் கேட்பாங்க. வந்துருங்களா சதீஷ், நீ வருவியா? நீ முதல்ல சொல்லுங்க. நீங்க முடிச்சு விட்றேன், பைக்கை விடுங்க. உனக்கு என்னப்பா எல்லாரும் ஒன்றா இருக்கணும், சொந்தக்காரங்க தாயோட இருக்கணும் தானே. நீ ஊருக்கு வந்துருங்கிற நான் டிக்கெட் போடுறேன். உங்க பிள்ளைகள்லாம் வரும். இது ஒரு கதை. நாங்கள் விட்டாலும் இந்த பிள்ளைகள் வராது, உங்க பிள்ளை வராது. ஏன்னா வரவராக நீங்க தான் பண்ணீங்க. நான் உலகம் முழுக்க இந்த கேரளா அமெரிக்காலாம் பல முறை போயிருக்கேன். அடுத்த வருஷம் ஊருக்கு வந்துருவோம். ஒருத்தர் கூட வந்தது கடைசி வரைக்கும் நீங்க வரப்போறது இல்லை, ரைட் தானே? அப்ப இங்கிருந்து கொண்டே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கிற வித்தியை கத்துக்கல.
ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றது எப்படி கத்துக்கங்க. இங்க இருக்கிறதுனால எங்களால் ரிலேஷன்ஷிப் கூடலாம் ஒண்ணா இருக்க முடியாத நினைக்காதீங்க. இது இந்த பிள்ளைங்கலாம் வராமலாம் இருக்க மாட்டாங்க. அது எப்படின்னு கேட்டா அந்த மண்டையில ஏற்றிடுறது உனக்கு அங்கே செட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு போக விருப்பம் இல்லை. இங்கேயுமே ஆண்கள்லாம் போக ரெடியா இருப்பாங்க, பெண்கள் தான் அதை அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆம்பளை அங்கே போனால் அவன் ராஜா தானே. இங்கே அந்த ஜாமான்கள் மிஷின் இருக்கு, அதை பயன்படுத்த வேண்டியது. தினமும் துணி காய வைக்கிறது உங்களுடைய வேலை என்பது எந்த கட்டாயமும் இல்லை. நேற்று வைத்ததை தான் இன்று திங்க வேண்டும் என்று எந்த காரை இங்க நின்றுச்சு, அங்கேயே நிறுத்திட்டு நான் கேப்ல வீட்டுக்கு போயிட்டேன், நீ என்னமா பண்ணி கார் எடுத்துட்டு வான்னு சொல்ற பெண்டாட்டிகள் ஊரில் கிடையாது. ரைட்டு தானே? அப்புறம் யாருக்கு என்ன செய்யணும் எல்லா கண்ட்ரோலும் இங்கே உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் யாரும் இங்கே விட போகிறதா இல்லை. ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிகிட்டே வருவீங்க. முதல்ல என்ன சொல்லுவீங்க? கொஞ்ச நாள் சம்பாதிச்சு நாங்கள் வாரோம் அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லுவீங்க? வீடு இஎம்ஐ போயிட்டு இருக்கு, முடிஞ்ச உடனே வாரோம். அது நம்ம சாகர வந்து இந்த இஎம்ஐ முடியவே முடியாது. இஎம்ஐ அப்புறமா என்ன சொல்கிறோம்? பிள்ளைங்களுக்கு இங்கே பிரைமரி எஜுகேஷன்லாம் சூப்பராக இருக்கணும், அதனால அதை முடிச்சுட்டு வரோம் அப்படிங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா இடையில 2 பேர் இந்தியாவுக்கு வரப்போ அவங்க இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்த்து கரப்பா புதுலாம் பார்த்து கொஞ்சம் காண்டாவாங்க. பசங்களுக்கு இந்தியா பார்த்துல ஆகல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பரோட்டா குழந்தை கட்டுவாங்க. ஆனால் இது ஆகாததுலாம் அங்கே ஆயுமா அவனுக்கு இந்தியாவே ஒத்துக்கல இன்னும் அப்படிங்கிறது. அதாவது -42 டிகிரி குளிர் ஒத்துக்குவான், 37 டிகிரி வெப்பம் ஒத்துக்கலாம், கடவுளுக்கே அடுக்காதுதான். அதுக்கடுத்து என்ன சொல்றதுன்னா, இல்லை எங்கள் காலேஜஸ்லாம் யூ நோ தட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி கிரேட், அதனால பிள்ளைங்க காலேஜ் போன உடனே நாங்கள் வந்துடலாம்னு இருக்கோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இல்லைப்பா அது பிள்ளைங்களாம் பெருசாகிடுச்சு. எது அப்புறம் காலேஜ் படிக்கிறப்ப சின்ன பிள்ளையா வருமா? பிள்ளைங்கள்லாம் பெருசாகிடுச்சு. இந்த கவுண்டமணி அந்த படத்தில் எப்போ நான் கொண்டாடி அடிக்கிறது இருப்பேன், எடுத்த உடனே அடித்தா புது கொண்டாடி அடிக்கிறேன். சரி கொஞ்சம் பிள்ளை அடிக்கலாம்னா வயிற்றுக்குள்ள சாத்தியா இருக்கா அவனை போட்டு அடிக்கிறேன். சரி குழந்தை பிறந்த பிறகு அடிக்கலாம்னா ஏன்னா பச்சை உடம்பு. சரி கொஞ்சம் நாளாக இருந்தா ஏன்னா புள்ள வளர்ந்து நிற்கிறான், எரும மாடு மாதிரி இருக்கான், இப்போ போய் கொண்டாடி அடி. எப்போ தான் என் கொண்டாடி அடிக்கிறது? நீங்கள் உங்கள் கொண்டாடி அடிக்க போகிறதே இல்லை, எல்லாம் இங்கே தான் இருக்க போறீங்க. சரியா? அப்போ இங்கிருந்து ஒன்றே உறவுகளை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனதும் பேசுவதுதான் உறவில் அற்புதம். அது ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உச்ச அடுக்கு பாதுகாப்புனா தெருமுழுக்க போலீஸ் தெரிஞ்சா அது உச்ச அடுக்கு பாதுகாப்பு கிடையாது. போலீஸே அங்கே இருக்க மாட்டான், எங்கே இருக்கானே உங்களுக்கு தெரியாது. ஆனால் சந்தோஷமாக நீங்கள் போறீங்களே அதுதான் சுதந்திரம். சுற்றி வர பாதுகாப்பு வேலிகள் உங்கள் பக்கம் இருக்கிற போது நீங்கள் பயப்படாமல் போவதற்கு பெயரெல்லாம் சுதந்திரம். பாதுகாப்பு வேலிகள் இல்லாத போதும் எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்ற நம்பிக்கை தான் சுதந்திரம். உறவும் அதுதான். நீங்க இன்ட்ராக்ட் பண்ணாலும் கொண்டாடி அந்த உறவு மீது நீங்கள் உண்மையான அன்போடும் அக்கறையோடும் இருக்கிற பட்சத்துல தானாகவே அவர்கள் நலன் விசாரிப்பார்கள், தானாகவே உங்களோடு இருப்பார்கள். நீங்கள் அதிகமா பேசிட்டு உங்களோட ஜெனினா இருக்கிறத விட அதிகமா பேசாத ஒருத்தவங்களோட ஜெனினா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் இல்லையா? அப்போ ரிலேஷன்ஷிப்ல இதுதான் கரெக்ட். இப்படி பண்ணாதான் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும், ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஒண்ணு கிடையாது. The only thing is that you need some attitude and sincerity. That's it. உண்மையும் சின்சியாரிட்டி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை. அதெல்லாம் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் வெவ்வேறு மாதிரி. அக்கா தங்கச்சினா அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. இப்போ ஆண்கள் இந்த எக்ஸ்பிரசிவ்னஸ்ல எல்லாம் ஒன்றும் அந்த இதெல்லாம் பண்ணிட மாட்டான். ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை ஆண் பிள்ளை இருக்கணும். ஒரு பெண் பிள்ளை ஆண் பிள்ளை இருக்கக்கூடிய வீடுகளை கவனிங்களேன். ஒரு 5 வயசுல ஒரு பெண் பிள்ளை, 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கா அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு 3 வயசுல பெண் குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த பக்கத்து வீட்டு பெண் குழந்தைய தூக்கி முற்றம் கொஞ்சம் வெறி ஆயிடும். ஆண்டர் அவன் பயம் கண்டுக்கலாம் மாட்டான், அவன் தூக்கலாம். அவரே யாரும் தூக்கிட இதுக்கு இருந்து ஒன்று இந்த மாடல், இன்னொன்று அந்த மாடல், ரெண்டுமே சரிதான், தப்பு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கான். இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க அம்மா இப்போ கனடாவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேர். உங்க அம்மா இப்போ வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஆசையா இட்லி ஊட்டி விடுறாங்க, யாருக்கு மகளுக்கு ஊட்டி விடுறாங்க. உங்க கணவர் என்ன செய்வாங்க மட்டும் சொல்லுங்க. ஒன்றும் செய்ய மாட்டேன், நார்மலாக ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். சீனை திருப்போம். உங்க மாமியார் வந்திருக்காங்க, என் கையால உனக்கு ஊட்டி விட்டு எவ்வளவு காலமாச்சு அப்படின்னு உருண்டை பிடிச்சி தாவனுடைய வீட்டுக்கார பிடிச்சி ஊட்டடிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இதுக்கு மேல உங்க மாமியாரு அவங்க பிள்ளைய கொண்டுட்டு போறது இல்லை ரைட்டா? ஆனா அந்த 2 வாய் தாங்க. அதுக்கப்புறம் ஏய் ஏன்னா அந்த உரிமை எனக்கானது, அந்த ஸ்பேஸ் என்னோடது, அதை நீ பறிக்க கூடாது அப்படின்னு. உங்க மாமியார் வந்ததுடைய முதல் அஜெண்டாவே உங்க முன்னால தூக்கி ஒண்ணுங்கிறது தான். Right? Every other relationship comes with different chemistry and different idea. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிற ஒரு பொது தளத்திலிருந்து பார்க்கிற போது
சின்சியாரிட்டி மேட்டர்ஸ். நல்ல அன்புங்கிறது என்ன தெரியுமா? ஆழமான உறவுகள் என்ன தெரியுமா? சொல்லும் போது வருவதல்ல. உங்க வீட்டுக்காரர் மாதிரி பெருசா ஒட்ட மாட்டாரு, பேச மாட்டாரு. ஏன் பெண்கிட்ட சொல்றா? ஆண்கள்லாம் அப்புறம் செஞ்சீங்க. இந்த இமோஷன்ஸ் பத்தி பேசினா எனக்கு புரியாது. அதுக்காக அந்த பெண்கிட்ட சொல்றேன். உங்க வீட்டுக்காரர் கரெக்டான டஃப்பான ஆளா கூட இருப்பாரு. அவர் பாட்டுக்கு இருப்பாரு, போவாரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துருக்கல, பக்கத்துல வந்து உங்கள் தோளோடு தோல் பண்ணும்படியாக உட்காரு. உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். அவர் தோளோடு தோல் பண்ண ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஆனா கொஞ்ச நேரத்துல அவர் எரிச்சு போயிடுவார். அவருக்கு அது ஆன்ம பலம். ஏதோ ஒரு மாதிரி டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிடலாம், ஃபெயில்டாக ஃபீல் பண்ணிடலாம். உங்களோட ஒரு சின்ன ஸ்பரிசம் உங்களுக்கு கிடைக்கிற போது நீங்கள் ஒன்று ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்கள, தட்ஸ் கால்ட் ரிலேஷன்ஷிப். அவ்வளோதான். இதுக்கு பேச்செல்லாம் கிடையாது. இதுக்கு பேச்செல்லாம் கிடையாது. அம்மா மட்டும் கரெக்டாக உங்கள் ஃபோனில் பேசல, என்னாச்சு உனக்கு, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எத்தனாயிரம் கிலோமீட்டர் வெளியில் இருக்குது. அந்த குரலில் இருக்கக்கூடிய இந்த சின்ன நடுக்கத்தை வச்சு ஒரு அம்மா சொல்லுவாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதான் அவ்வளோதான். நீங்கள் ரிலேஷன்ஷிப் பயங்கர பூதாகரமாக எடுத்துக்கிட்டுலாம் போக வேண்டாம். மறுபடியும் சொல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்போட ரொம்ப முக்கியமான விஷயம் மீராட்ட இருக்க சின்சியர். என் கசின்ஸ்ட என்னால் புழங்க முடியுமா போயிடுமோங்கிற கவலை இருக்குல்ல, அந்த கவலையும் சின்சியாரிட்டியுமே அந்த பொண்ணு தன் உறவுகளோடு என்றைக்கும் சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தோம். நான் வந்தவொடனே குமார்ட்ட சொன்னேன், இட்ஸ் குட் தட் யூ brought me to Ottawa. I got very good friends starting from Maru, Ravi, எங்க இவரு இங்க நம்ம தலை சத்தீஷ், நம்ம சத்தீஷ் கதை தனி. ஓகே, ராஜேஷ், இப்படி எல்லாரோடையும் பழகுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய பேரை இங்கெல்லாம் மீட் பண்ணேன். சூப்பராக சமைச்சு போட்டாங்க. ஒரு மாதிரி எனக்கு 4 days நான் பெருசாக இருக்கல, ரொம்ப ஹோம் சிக் வரும் எனக்கு. பட் இந்த ஒரு 4 நாள் பெருசாக எனக்கு இந்த ஹோம் சிக்கே வராத அளவு என்னை பார்த்து கொண்ட ஒட்டாவாவிற்கு வாங்கி தேங்க்யூ. நான் வந்து நேராக இங்கே வேங்கூவர் போகிறேன். ஸோ கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது, அதனால யாருக்கும் வச்சுக்காது. ஓகே, இப்போ எதுவும் கோபிநாத் சார், ஒரு நிமிஷம். சிறந்த பேச்சாளருக்கு பிரைஸ் கொடுத்தோம். பிரைஸா? Undoubtedly first is Meera. ஒரு நிமிஷம் சார். இந்த சான்றிதழ் வந்து கோபிநாத் அவர்களே கையெழுத்து போட்ட சான்றிதழ். ஆமாம்மா. ரெண்டாவது, வாட்டவர் சென்டன் ஒரு சில கட்டங்களில் நிகழ்வுகள் வழியாக உறவு பிறழ்வுகளை சரி செய்ய முடியும். சிக்கல்கள் இருக்க பட்சத்தில் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் நேராக போகிறப்ப அந்த பிரச்சனை சரியாக ஒரு ரியாலிட்டி பிக்சரை கொண்டாடுறதுக்காக மேடம் இந்த பக்கத்தில் என்ன கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நெருக்கடி இருந்துச்சு. ஏன்னா விட்டு கொடுக்க முடியாது. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட நம்ம உறவுகளை வளர்த்துட முடியும்னு சொல்லி ஆக்சுவலாக இங்கிட்டு பேசுறது ஈஸி. ஏன்னா இது யதார்த்தம். அதனால் இங்கிட்டு பேசுறது வந்து கஷ்டப்பட்டு அதை கொஞ்சம் புனைவுகள் இருந்து தான் அதை நிரூபிக்க முடியும். பட் அதுலேயுமே கூட we need to put an additional push அப்படின்னு சொன்னதாக இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய யதார்த்த சிக்கல்களை ஏற்றுக்கொண்டதாக இருக்கலாம். தான் என்ன செய்கிறேன் என்று சொன்னதாக இருக்கலாம். அதுக்காக இந்த பரிசு. உங்கள் பேர் தான் திவ்யா. இன்னொரு ரியாலிட்டி செக் இந்த சைட்லேருந்து இருந்தது. அந்த ரியாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு காலம் மாறி போச்சு. உங்கள்கிட்ட ஒரு எஃபர்ட் இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வச்சு உங்கள் உறவுகளை நீங்கள் சரியாக பேர முடியும். அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்காக வாழ்த்துக்கள்மா. உங்கள் வீட்டுக்காரர் தேங்க்யூ. நன்றி நன்றி. கோபி சார், அவங்க எல்லாருக்கும் ஒரு அவார்டு அப்படியே கொடுத்துருங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது அனிதா வருண், அருண்குமார், நீங்கள் அப்படியே இருந்துங்க. நாங்கள் ஷர்மிளா வாழ்த்துக்கள். திவ்யா கவலக்கண்ணு, ரிஷி தேங்க்யூ. வாழ்த்துக்கள். பார்த்துக்கோங்க.